சானி சா ரிமகமரே கம பாமகரே சததபா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்த ஆண்டவர் நிறை வாழ்வு தருபவர், உயிர்த்த ஆண்டவர் நிறை வாழ்வு தருபவர் என்ற மையச்சிந்தனையில இந்த இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 10:1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம், ஜெபிக்க இருக்கின்றோம். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுகிறார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி மடுக்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையரும், அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்ளுவர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, நிறைவாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு பானையில ஒரு குடத்தில தண்ணீர் இருக்கிறது, அதை விளிம்பு வர நிரப்பினால் நிறைவாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். விளிம்பு வரை தண்ணீர் இருந்தால் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். எனவேதான் கானா ஒரு திருமணத்தின் போது இயேசு தண்ணீரை ஊற்றுகின்ற பொழுது அந்த வேலையாட்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். எனவே அந்த ரசம் நிறைவாக இருந்தது, நன்றாக இருந்தது, சுவையாக இருந்தது, அது மற்ற ரசத்தை விட சிறந்ததாக இருந்தது என்றெல்லாம் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறோம். எனவே இன்று நிறைவாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் அடிப்படையில் உறைவிடம், உணவு, வேலை, பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் எல்லாவற்றையும் கொண்டிருந்தால் நிறைவான வாழ்வு என்று நாம் நினைக்கின்றோம். அவனுக்கு தான் எல்லாமே இருக்கிறதே, அவருக்கு தான் எல்லாமே இருக்கிறதே, ஏன் கவலைப்படுகிறார் என்று நாம் கேள்வியை கேட்கிறோம். எனவே நிறைவாழ்வு என்று சொல்லக்கூடியது சொத்திலும் பொருளிலும் பணத்திலும் அல்ல, பதவியிலும் அல்ல, பட்டங்களிலும் அல்ல, மாறாக வேறு ஏதோ இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். எனவே நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், நிறைவாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுதும் நிறைய மனிதர்கள்
நிறைவான மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள் அல்ல, நிறைவான மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பஞ்சு பத்தையிலே படுத்து உறங்கியவர்கள் அல்ல, நிறைவான மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே எளிதான பாதையில் நடந்தவர்கள் அல்ல. நிறைவான வாழ்வை கண்டுகொண்டவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். மோசே கண்டுகொண்டார். ஆனால் அவருடைய பாதை மிகவும் கரடு முரடானது, கற்பாறைகளும் புதர்களும் நிறைந்த ஒன்றாக இருந்திருக்கிறார். அவருக்கு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், மக்களிடமிருந்து வருகின்ற குறைபாடுகளை, அவருடைய பழிச்சொற்களை எல்லாம் கேட்க வேண்டும். அபாண்டமான குற்றங்களை எல்லாம் சுமத்தினார்கள், உரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்வு நிறைவான வாழ்வாக இருந்திருக்கிறார். இறைவாக்குடைய வாழ்க்கை துன்பகரமான வாழ்வாக இருந்தது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றும் திருத்தூதர் பணியிலிருந்து முதல் வாசகத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை குறித்து அந்த மக்களுக்கு தொடக்க கால திரு அவையில போதிக்கின்றார்கள். திரு அவையில இருக்கின்ற தொடக்க காலத்தில் இருந்த மக்களுக்கு போதிக்கின்ற பொருள், அவருடைய மத்தியில் இருந்த குறைபாடுகளை நினைத்து, அவருடைய மத்தியில இருந்த தன்னலங்களை நினைத்து, சுயநலங்களை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிறைவாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வில கடவுளை நிறைவாக கொண்டிருக்கின்ற வாழ்வு என்று சொல்லலாம், அல்லது கடவுளுடைய தன்மைகளை, மதிப்பீடுகளை நிறைவாக கொண்டிருக்கின்ற வாழ்வு என்று சொல்லலாம். எனவே நிறைவாழ்வை யார் பெற்றிருக்கிறார்கள்? பணம் படைத்தவர்களா, அல்லது பதவியை பெற்றவர்களா, பதவி உயர்வுகளை பெற்றவர்களா, பேரும் புகழும் பெற்றவர்களா, அரசியல் தலைவர்களா, இல்லை ஆன்மீக தலைவர்களா? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் இன்று திரு விவிலியத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆடுகளுக்கான ஆயன் நானே, என் வழியாக செல்லுகின்றவர்கள் நிறைவாழ்வை கண்டுகொள்வார்கள், மேய்ச்சலை கண்டுகொள்வார்கள். நானே வாழ்வு தருகின்ற நல்ல ஆயன் என்று சொல்லுகின்றார். நான் வந்தது இந்த ஆடுகள் நிறைவாழ்வை பெற வேண்டும். வெறும் தண்ணீரையும் புல்லையும் காற்றையும் சூரிய ஒளியும் மட்டுமல்ல, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிறைவாழ்வு என்று சொல்லக்கூடியது எப்படி வரும் என்று கேட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்ய வேண்டும். அதுபோல அயராலே அன்பு செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், வலிமையோடும், சக்தியோடும், மனதோடும் அன்பு செய்வதும், அயலானுக்கு அதே அன்பை கொடுப்பதும் நிறைவாழ்வுக்கான அடிப்படை என்று சொல்லுகிறார். எனவேதான் செல்வந்தனாக இருந்த இளைஞன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகின்றார். எனவே தன்னை முற்றிலுமாக எம்டி ஆக்குவது, காலி செய்வது, அந்த காலி இடத்திலே ஆண்டவருடைய அன்பால் நிரப்புவது, இதுதான் மிக முக்கியமான ஒரு தத்துவமாக, இறையியல் சிந்தனையாக இருக்கின்றது. எனவே முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுள் என்று சொல்லக்கூடிய அன்பாக இருக்கிறார். எனவே அந்த அன்புதான் அந்த நிறைவாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்று. அன்பால் நிரப்ப வேண்டும். அன்பால் நிரப்புகின்ற பொழுது அது பிறருக்கு அன்பாக வெளிப்படும், தன்னை வெறுமையாக மாற்றிக்கொள்கிறது. தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போன்று, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர், அன்பாக இருந்த அவர் தன்னையே மனிதனுடைய உருவெடுத்து மனித உருவுக்குள் வருகிறார். மனித உருவுக்குள் வந்து அந்த அன்பையே முழுமையாக உலகத்திற்கு கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார், கல்வாரியில் வெளிப்படுத்துகிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுக்கின்ற அளவிற்கு தன்னுடைய அன்பை கொடுத்திருக்கிறார். எனவே முழுமையாக காலி செய்து, தன்னுடைய நான் எனது என்று சொல்லுகின்ற சிந்தனைகளை காலி செய்து விட்டு, மாற்றிவிட்டு, ஒதுக்கிவிட்டு, அழித்துவிட்டு, பிறருடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவர்கள் தான் அன்பு செய்யக்கூடியவர்கள். அத்தகைய அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக கல்வாரியில் கொடுத்திருக்கிறார். எனவே ஆடுகளுக்காக வாழ்வு கொடுக்கக்கூடியவர் ஆடுகளை அறிந்திருக்கிறார், அந்த குரலுக்கு செவிமடுக்கின்றன, வழிகாட்டுகின்றார். எனவே ஆடுகளுக்கு நிறைவாழ்வை கொடுக்கின்றவர் தலைவனாக இருக்க வேண்டும், நல்ல தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு எங்கு சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும், அதை சென்று அந்த வழியிலே சென்று காட்ட வேண்டும். One who knows the way, one who shows the way, and one who goes the way என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். எனவே ஒரு தலைவன், ஒரு லீடர் என்று சொல்லக்கூடியவருக்கு
வழி தெரிந்திருக்க வேண்டும், வழியில் செல்ல வேண்டும், வழியில் சென்று காட்ட வேண்டும். அந்த வழி என்று சொல்லக்கூடியது நிறைவாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிறைவாழ்வுக்கு இட்டு சொல்லக்கூடிய, அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையாக சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்வார்கள்? மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்ளுவார்கள். மேய்ச்சல் நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது வளமையான வாழ்வு, இனிமையான வாழ்வு, ஒற்றுமையான வாழ்வு, மன்னிக்கின்ற வாழ்வு, புரிந்து கொள்கின்ற வாழ்வு, ஏற்றுக்கொள்கின்ற வாழ்வு, எல்லோரும் சமமாக கருதப்படுகின்ற ஒரு வாழ்வு. இந்த வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி கொடுத்தார். எனவே அவருடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது முற்றிலுமாக மற்றவர்களுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாறுகிறது. வரலாற்றிலே யாரெல்லாம் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக முற்றிலுமாக கையளித்தார்களோ அவர்கள் எல்லாம் நிறைவாழ்வை கண்டு கொண்டார்கள் என்று நாம் சொல்ல முடிகிறது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், காந்தியடிகளாக இருக்கலாம், மண்டேலாவாக இருக்கலாம், ஸ்டான் சுவாமியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் எடுத்துக்காட்டாக நாம் குறிப்பிடக்கூடியவர்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில நிறைய சாதாரணமான ஆட்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை முற்றிலுமாக கையளித்தவர்கள். இன்று தேர்தல் காலத்தில் மக்களுக்காக பணியாற்றுவதற்காக வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர்கள் படையெடுத்து வருகிறார்கள், வேஷம் போடுகிறார்கள், நாடகம் நடிக்கின்றார்கள். இவைகளெல்லாம் நிறைவாழ்வுக்கு இட்டு சொல்லக்கூடிய வழிகள் அல்ல என்பதை அருமையாக ஹபக்குக் என்று சொல்லுகின்ற அந்த மனிதன், அந்த வரலாற்று ஆசிரியர், விவிலிய ஆசிரியர் சொல்லுகிறார். நம்பாதவர்கள் உள்ளத்தில் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார். நம்பாதவர், இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள். நேர்மையுடையவர் தான் நம்பிக்கையால் வாழ்வடைகிறார். நேர்மையுடையவர்கள் இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார், நம்புவார்கள். அவ்வாறு நம்புகின்ற பொழுது அவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆடு ஆயனை நம்ப வேண்டும், ஆயனுடைய குரலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அவர்கள் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப அருமையான ஒரு எளிமையான ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது, ஒரு இறையியல் சிந்தனையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய மரியாவிஷன் நேயர்களை, இந்த இறைவார்த்தையை பற்றி நாம் சிந்திப்போம், புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிருள்ள வார்த்தைகளை, வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை, நிறைவாழ்வு தருகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அவ்வாறு முயற்சி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நிறைவாழ்வை கண்டுகொள்ள முடியும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்தில் மரியாவிஷன் நேயர்களுக்காகவும் மற்றும் அன்பர்கள், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிரியத்திலும் நாங்கள் அனைவரும் உடைய இறைவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, இறைவார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு, இறைவார்த்தையிலே விசுவாசம் கொண்டு வாழ்கின்றவர்களாக செய்தவர்களும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாங்கள் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். மரியாவிஷன் நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாளாயிருக்கு.